மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கணினி தொழில்நுட்பம் பாடத்தில் ஆட்டோகேட் 2016. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நம்ம டிராயிங் எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆயத்தொலைவுகளை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு சாதாரணமாக வட்டம் வரைதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வட்டம், செவ்வகம், ஒரு ஆர்க்கு, வட்ட வில் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்துட்டு லைன் டூல் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைன் எடுத்து நம்ம அளவுகள் கொடுக்காம நேரடியாக வந்துட்டு அந்த டிராயிங் இதிலிருந்து நம்ம டூல்ஸ்லேருந்து எடுத்து வரைகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்குறோம். அந்த ரிப்பன்லேருந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு சர்க்கிள் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வகை. ஒன்று வந்துட்டு சென்டர், ரேடியஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதாவது ஆரம் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா, மையப்புள்ளியும் ஆரமும் வச்சுக்கிட்டு எப்படி வரையலாம். ஸோ கிளிக் பண்ண இந்த மாதிரி வட்டம் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வட்டம் வந்துடும். ஸோ ஆரம் என்ன அப்படிங்கிறது அளவெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதில் டேபு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அளவுகளை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரும் டயாமீட்டரும் இது கொடுத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி மவுஸில் லெஃப்ட் பட்டன் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த என்லார்ஜ் ஆகக்கூடிய விஷயமே வித்தியாசமாக தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான இந்த ரெண்டு வகையான இது நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா கமாண்டில் வந்துட்டு சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கும். பட் அந்த நம்ம என்ன ரெண்டு வகையாக பார்த்தோம் இல்லையா, ஒன்று வந்து சென்டர், அதாவது சென்டர் கமா ரேடியஸ், சென்டர் கமா டயாமீட்டர். இந்த அளவுகளை வந்துட்டு நம்ம சரியாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வரைஞ்சிரும். ஓகேவா, இது ஒரு வகை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது சி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறீங்கன்னா பாருங்கள், சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் வந்து உங்கள் புக்கில் கொடுக்குற மாதிரி 100,100 அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா ஒரு ஆர்க் வரைஞ்சிருச்சு, பெருசாக ஒரு ஆர்க்கு வரைஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்குது, சர்க்கிள் ஆர் டயாமீட்டர் அப்படின்னு கேட்குது. ஸோ 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜூமிங் இருக்கிறதுனால ஒரு ஓரத்தில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ரவுண்டை நீங்கள் ரவுண்டில் வரைஞ்சிக்க முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்துட்டு செவ்வகம் வரைதல். இந்த செவ்வகம் வரைதல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெனு ரிப்பன் மூலிமா நீங்கள் வந்துட்டு எடுத்து வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆர்இசி ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மாக ஆர்இசி டிஏஎன்ஜி அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அதனோட இது வந்துருச்சு. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுக்குறீங்க. என்ட்ரு கொடுத்தோன்னா அதனுடைய பாயிண்ட் கேட்குது. ஸோ அந்த எப்போ போல் வந்துட்டு அந்த பாயிண்ட்டுகளை கொடுக்குறீங்க. இப்போது 20, 30, 20, 30 அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்து ஒரு என்டர். ஸோ ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் ஒரு இது வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு கார்னர் பாயிண்ட் வேணும். நம்மளுக்கு எவ்வளோலேருந்து எவ்வளோ வேணுங்க கார்னர் பாயிண்ட் வேணும். ஸோ கார்னர் பாயிண்ட் வந்துட்டு உங்கள் புக்கில் 150, 160. ஏன்னா ஒரே அளவு கொடுத்தீங்கன்னா அது சதுரமாயிரும், பார்த்துக்குங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம 20, 30ன்னு கொடுத்துட்டோம். அதனால் சதுரமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 20, 20ன்னு கொடுத்து இங்கே 150, 150ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சதுரமாயிரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போது ஜூமிங் வந்து குறைக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி போட்டது ஒரு மூலையில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது இந்த வட்டம் தான். ஸோ இப்போ போட்ட செவ்வகம் இது. ஓகேவா. அடுத்தது வட்ட வில் வரைதல். இந்த வட்ட வில் வரைதலுக்கு ஆர்க், ஏஆர்சி. ஸோ ஏஆர்சி ஆர் ஏன்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அங்கே தான் போகும். இப்போ ஏஆர்சி அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றீங்க. என்ட்ரு கொடுத்த பின்னாடி என்ன அளவுகள் எங்கேருந்து எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஆர்க்கு நம்ம எங்கே வரையலாம், இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கே ஆர்க் இருக்கு இல்லையா, மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஸோ இங்கே 3 பாயிண்ட்டு இந்த ஆர்க் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்துட்டு மவுஸில் லெஃப்ட் பட்டன் பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், எந்த டைரக்ஷனில் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன டிகிரியில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆர்க் தெரியுதா. இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆர்க்
ஸோ இந்த மாதிரி ஆர்க்கை வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. ஸோ பொருள்களை அழித்தல் நம்ம வந்துட்டு எப்படி நீக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ. இப்போ நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் 2 வகையாக இதில் பார்க்கணும் டிராயிங்கில். ஒன்று வந்துட்டு முழுமையான பொருளை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா முழுமையாக மட்டும்தான் நீங்கும். அடுத்தது இப்போ நம்ம லைன் டூல் எடுத்து பண்ணோம் இல்லையா, இந்த லைன் டூல் எடுத்து பண்ணும்போது ஒவ்வொரு லைனும் தனித்தனியான பொருளாக ட்ரீட் பண்ணிடும். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ நான் லைன் டூல் எடுத்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்டு, தென் இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது லாஸ்ட். ஸோ இப்படி ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எரேஸ் பண்ணணும். எப்படி வித்தியாசங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹோம் டேப் இருக்கு இல்லையா, இதில் மாடிஃபை இந்த பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் எரேஸ். இதையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வரும்போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி வருதா, இந்த சின்ன புள்ளி மாதிரி வருது இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் இந்த ஒரு புள்ளியில் வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த புள்ளி மட்டும் மங்களாயிடுச்சு, ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதை வந்துட்டு டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆகிடும், இல்லை என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் டெலிட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு தனித்தனியாக போட்டோம்னா இது லைன் டூலை யூஸ் பண்ணி போடும்போது தனித்தனி பொருளாக எடுத்துக்கும், ஒவ்வொரு லைனும் தனித்தனி பொருளாக எடுத்துக்கும். ஓகேவா? இதுவே வந்துட்டு நான் மறுபடியும் எரேஸ் கொடுத்துட்டு இந்த ஆர்க்கை நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா நான் குறிப்பிட்ட அளவை மட்டும் டெலிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ஆர்க் மட்டும் ஒரு மாதிரி டல்லாக சாம்பல் கலரில் வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் வந்துட்டு இது என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சாரி, இப்போ நான் வந்துட்டு இதையை ஜஸ்ட் அது மேலே வச்சு கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு, ஃபுல் ஆர்க்குமே போயிடுச்சு. இது வந்து ஒரு முழு பொருள். இப்போ நீங்கள் இந்த செவ்வகத்தையே பாருங்களேன், நாம் அந்த அளவு கொடுத்து வரைஞ்சோம் இல்லையா முழு செவ்வகம். இப்போ இங்கே நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு போய் வச்சேன்னா முழு செவ்வகமே வந்துட்டு சாம்பல் நிறத்தில் மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ண ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுன்னா முழு செவ்வகமே நம்மளுக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொருளை வந்துட்டு டெலிட் பண்ணலாம். ஆனால் டெலிட் பண்ணும்போது என்ன பார்க்கணும், அது முழு பொருளா இல்லை தனித்தனியாக சின்ன சின்ன ஒரு லைன்ஸை சேர்த்தி ஒரு பொருளாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா முழு பொருளாக நீங்கள் டிராயிங் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிங்கன்னா முழு பொருளும் அழிஞ்சிரும். சின்ன சின்ன லைன்ஸு ஆர்க்கு இதெல்லாம் சேர்த்தி ஒரு பொருளை உருவாக்கிக்கிறாங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அழிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட், இப்போ வந்துட்டு எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது வரைபடத்தை அச்சிடுதல். இப்போ வரைபடத்தை அச்சிடுதல் அப்படிங்கும்போது இந்த அந்த ஹோம் இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு வரும். இந்த பிரிண்ட்டில் நீங்கள் வந்து பிளாட்டுன்னு கொடுக்கணும். ஏன்னா பிளாட்டர் தான் வந்துட்டு நம்ம ஆட்டோகேடை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய டிராயிங்கை தான் போட போகிறோம். இப்போ நம்ம போட்ட டிராயிங் எல்லாம் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 5% உண்டான டிராயிங் தான் நம்ம போட்டிருக்கோம். பெரிய பெரிய வீட்டோட பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீட்டில் வரும். அந்த மாதிரி ஷீட்டில் எல்லாம் வந்து போடுறதுக்கு நம்ம இந்த பிளாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாட்டர் தான் நம்மளுக்கு வேணும். இதில் வந்துட்டு இந்த நேம் ஃபஸ்ட்டு நேமுங்கிற இடத்துல என்ன நேம், இப்போ நம்ம எந்த பிளாட்டரும் கனெக்ட் பண்ணல, ஸோ நேம் வராது. வந்துருஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நேம், இந்த கம்ப்யூட்டர் கூட ஒரு பிளாட்டர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நேம் அங்கே வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பிளாட் ஏரியா. இந்த பிளாட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு பிளாட், அதாவது டிஸ்பிளேவா, எக்ஸ்டென்ஸா, லிமிட்ஸா, விண்டோவா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா முழு வரைபடமும் அச்சிற்றும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவ்யூ பாருங்கள், இந்த இடத்துல பிளாக் கலராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். நீங்கள் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு படம் என்ன நம்ம வரைஞ்சோமோ அது எக்ஸாக்டாக காமிக்கும். ஓகேவா? அதுக்காக அடுத்தது வரைபடத்தாளில் மையத்தில் வரையணும். அதாவது ஒரு பேப்பரில் சென்டரில் இருக்கணும், பிரிண்டிங் சென்டரில் இருக்கணும் அப்படின்னா பிளாட் ஆஃப்செட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் த பிளாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேஜோட அந்த பேப்பருடைய சென்டருக்கு போயிடும். ஓகேவா? அடுத்தது ஃபிட் டு த பேப்பர், அது ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். ஏன்னா எவ்வளோ பெருசுனாலும் அந்த பேப்பருக்குள்ளே அடங்கணும், அந்த டிராயிங் ஒரு பேப்பருக்குள்ளே நான் கொடுக்குற பேப்பர் அளவுக்குள்ளே அடங்கணும்னா ஃபிட் டு பேப்பர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்தோம்னாலே இந்த ப்ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் எப்படி பிரிண்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும்.
இது ஓகே போதும் அப்படின்னா அப்ளை டு லே அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா ஓகே கொடுத்தீங்கன்னா நேராக இது லே அவுட்னு கொடுத்தீங்கன்னா லே அவுட்டில் மட்டும் அப்ளை ஆகும், பிரிண்ட்டுக்கு போகாது. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நேராக பிரிண்ட்டுக்கு போயிடும். எந்த பிளாட்டர் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோமோ அந்த என்ன பேப்பர் செட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் டிராயிங் ஓரியன்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் எப்படி வேணுமோ எந்த டிராயிங்க்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நேராக பிளாட்டருக்கு போய் பிரிண்ட் அவுட்டாக இருக்க ஆரம்பிச்சுக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இன்னும் சேவ் பண்ணுறதை பார்க்கல. ஸோ ஃபைல் இங்கே சேவ்னு இருக்கா, இதுவும் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி பிரிண்ட்டும் இங்கேயே இருக்குது, குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே. இங்கேயும் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹோமுக்கு போயிட்டு இங்கேயும் சேவ்னு கொடுக்கலாம். இப்போ இந்த சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஆஃப் டைப்பில் பார்த்தீங்கன்னா முதலே சொன்னேன், மெயினாக வந்துட்டு நிறையா கோப்பு வகைகள் இருக்குது. அதில் ஒரு 4 வகை மட்டும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது நிறையா வகை டிஸ்பிளே பண்ணி இந்த டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் சேமிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக வந்துட்டு star.dwg அப்படிங்கிறதெல்லாம் சேவ் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணும்போது 2013 ஃபார்மேட்டுக்கு வரணுமா, 2010 ஃபார்மேட்டா, என்ன ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு DWG வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி DWS டிராயிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் டிராயிங் பண்ணலாம். இல்லை டெம்ப்ளேட்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் ஆல்ரெடி பார்த்தோம் டெம்ப்ளேட் DWT அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2016 வெர்ஷன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிப்புகளையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், சேவ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த 2013 டிராயிங்கெல்லாம் இருக்கு இல்லையா மேலே, அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிப்புலையும் அதையே இந்த நீங்கள் டிராயிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் சேவ் பண்ணலை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணலை. ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த க்ளோஸை பண்ணலாம். இல்லைனா இங்கே ஒரு டிராயிங்னு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதையும் க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா ஏன் இங்கே டிராயிங் இல்லைன்னா இப்போ நம்ம வந்துட்டு டெம்ப்ளேட்டில் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதனால டிராயிங் இல்லை. இதுவே வந்துட்டு நீங்கள் நியூ அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த இடத்துல டிராயிங் ஸ்டார்ட் அப்படின்னு 2 இருந்துச்சு. ஓகேவா? அதில் டிராயிங்குக்கு இன்டூ மார்க் இருக்கும், அதையே க்ளோஸ் பண்ணலாம். இப்போ அப்படி இல்லைன்னா இதையே க்ளோஸ் பண்ணலாம். இந்த க்ளோஸை கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் டூ அப்படின்னு கேட்குது. அப்போது நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் இல்லையா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு, அதே விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் ஃபைல் ஆஃப் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வேண்டாம், சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே என்ன பண்ணிக்கலாம், நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிராயிங் க்ளோஸ் ஆகிடும். இந்த டிராயிங் க்ளோஸ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த டிராயிங் மட்டும் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஆட்டோகேட்லேருந்தே வெளியில் வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த வரைபடமெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போ வரைபடத்துலேயே இருக்கீங்கன்னே வச்சுக்குவோம். வரைபடத்துலேயே இருந்தாலும் கூட நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்கக்கூடிய க்ளோஸை கிளிக் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய க்ளோஸையே கிளிக் பண்ணாலும் இந்த டிராயிங் வந்து சேவ் பண்ணலைன்னா சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். சேவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், பண்ணலைன்னா நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நேராக என்ன பண்ணிடும், ஆட்டோகேட்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகே, ஆட்டோகேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சிருச்சா? ஸோ ஆட்டோகேடு இப்படி என்னென்னலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்படி டிராயிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறது, நீங்கள் கமாண்டில் எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டளைகள் எல்லாமே வந்துட்டு ஆட்டோகேடில் பேனல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எல்லா கட்டளைகளும் சேர்ந்து ஒரே வகையான கட்டளை பேனல்களாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேனல்னால் இந்த கட்டளையில் வந்துட்டு நீங்கள் எல்லுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லில் ஆரம்பிக்கிற கட்டளைகள் அத்தனையுமே வரும். ஸோ அதான் வந்துட்டு ஒரு குழுவாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா படிங்க. உங்களுக்கு 6 பாடம் தான், 6 பாடமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். தயவுசெய்து புரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு அதில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நேரடியாக கூப்பிடலாம், தாராளமாக நேரடியாக கூப்பிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கேன். தயவுசெய்து இதை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அடுத்ததில் வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் வீடியோஸ் நான் போட்டுறேன். ஓகே, நன்றி. நல்லா படிங்க. எல்லாருமே நல்லா இருப்போம்.
நன்றி.